யூடியூபர் இர்ஃபான் அவர்களுக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கு அப்படிங்கிற ரொம்பவே ஹாப்பியான ஒரு நியூஸை சமீபத்தில் அவரோட சோசியல் மீடியாவில் ரொம்பவே எமோஷ்னலாக அவர் ஷேர் பண்ணியிருந்தாரு. அண்ட் நிறைய விஷயங்கள் அவங்க ஒய்ஃபை பற்றியும் அவர் பேசியிருந்தாரு. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல யூடியூபரான இர்ஃபான் அவர்களுக்கு கடந்த வருடம் மேரேஜ் ஆகியிருந்துச்சு. அண்ட் அவங்களோட ஒய்ஃப் சமீபத்தில் ப்ரெக்னென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட்டையுமே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ரிவீல் பண்ணியிருந்தாங்க. மேலும் அந்த குழந்தையோட ஜெண்டரையுமே அவங்க ரிவீல் பண்ணி அது ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவும் மாறி இருந்துச்சு. அண்ட் அந்த ப்ராப்ளம்லாம் ஒரு கட்டத்தில் ஓஞ்சிருச்சு. அண்ட் அதுக்கப்புறம் எப்போ குழந்தை பிறக்க போகுது அப்படின்னு எல்லாருமே கேட்டுட்டு இருக்கப்ப அவர் இந்த ஒரு பர்டிகுலர் டேட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அண்ட் இன்னைக்கு அவங்களோட ஒய்ஃபுக்கு குழந்தை பிறந்திருக்கு. அதுவும் பெண் குழந்தை பிறந்திருக்கு. அந்த பெண் குழந்தை கையை பிடிச்சிருக்க மாதிரியான ஒரு ஃபோட்டோ எடுத்து அவர் ரொம்பவே எமோஷ்னலாக ஒரு விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஒரு நிமிஷத்தில் ஒட்டுமொத்த உலகமுமே எனக்கு மாறிடுச்சு அப்படின்னு தோணுது. நான் என்ன புண்ணியம் பண்ணணும், நான் என்ன நல்லது பண்ணணும், என் வாழ்க்கை மொத்தமும் இப்படி மகிழ்ச்சியாக வந்திருக்கு. எனக்கு பெண் குழந்தை பிறந்திருக்கா, இந்த ஒரு விஷயம் நான் எதிர்பார்க்கவே கிடையாது. அண்ட் இந்த விஷயம் என்னை மொத்தமாகவே புரட்டி போட்டிருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இப்போ இந்த உலகத்திலேயே நான் தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லணும். இந்த ஒரு சந்தோஷத்தை என்னோட ஃபாலோவர்ஸ் அண்ட் ஃபேமிலியான உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ வர என்னோட ஒய்ஃப் வந்து ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க. ஸ்டில் அவங்களுக்கு ஒரு சில ட்ரீட்மெண்ட்ஸ் போய்கிட்டு இருக்கு. அவங்களும் நல்லபடியாக குணமாகி எங்கள் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே வேண்டிக்கங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், என்ன நம்பி அவங்க வந்திருக்காங்க அண்ட் எனக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு நான் திருப்பி என்ன கைமாறு பண்ண போகிறேன் அப்படிங்கிறதே எனக்கு தெரியலை. காலத்துக்கும் அவங்களுக்கு நான் உண்மையாகவும் அவங்கள நல்லபடியாகவும் பார்த்துக்குவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. இர்ஃபான் அவர்கள் ரொம்பவே எமோஷ்னலாக இன்னும் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாரு. இவரோட போஸ்ட்டுக்கு இவரோட நண்பர்கள் நிறைய பேர் வந்து வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. அண்ட் இவரோட ஃபேன்ஸ் நிறைய பேர் வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. இர்ஃபான் அவர்களுக்கு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு அவர் போட்டிருந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஆக்டர் தனுஷ் அவர்கள் ராயன் அப்படிங்கிற படத்தை சமீபத்தில் இயக்கியிருக்காரு. அந்த படம் 4:30 ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் இந்த படத்தோட ப்ரொமோஷனுக்கு அவர் பயங்கரமாக ஈடுபட்டு இருக்காரு. குறிப்பாக அந்த படத்தில் நடிச்சிருக்க எல்லாரையும் கூட்டி ப்ரொமோஷன் பண்ணி வந்துட்டு இருக்காரு. அந்த வகையில் சமீபத்தில் தெலுங்குக்கு ப்ரொமோஷன் பண்ண போயிருந்தாரு. அப்போ நித்யா மேனனும் பிரகாஷ்ராஜ் சாரும் வந்திருந்தாங்க. அங்கே பிரகாஷ்ராஜ் சார் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாரு. தனுஷ் அவர்களை எனக்கு ஆரம்ப காலகட்டத்திலேருந்தே ரொம்பவே நல்லா தெரியும். அண்ட் இப்போ அவரோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப அபரிமிதமாக இருக்குது. குறிப்பாக நடிப்பு மட்டும் இல்லாமல் இயக்குனர்களாகவுமே அவர் மிகப்பெரிய ஒரு அபரிமித வளர்ச்சி வந்திருக்காரு. ஏன்னா இந்த படத்தில் நான் ஒரு டைரக்ஷனில் நடிக்கும் போதே அது தெரிஞ்சிச்சு. அண்ட் இந்த படம் மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு சில கதைகள் அவர்கிட்ட இருக்குது. அந்த கதைகளை அடுத்து அவர் இயக்க போகிறாரு. அண்ட் அந்த கதையில் கண்டிப்பாக நானும் நித்யா மேனனும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியும் அவர் சொல்லியிருக்காரு. தனுஷோட அடுத்த டைரக்ஷன்லையும் நான் நடிக்கிறேன் அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்த ஒரு விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகுது. ராயன் படம் தனுஷுக்கு 50வது படம். நம்ம தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய ஆக்டர்ஸ் யாரும் 50வது படத்தை மிகப்பெரிய அளவில் கொடுக்கல. 1-2 பேர் தான் கொடுத்துருக்காங்க. இவர் என்ன பண்ணுறாருன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.